வணக்கம் கைஸ். காலையில எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு காலையில சாப்பாடு சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று காய போட்டிருந்த துணியெல்லாம் இன்னைக்கு காஞ்சிருக்கும். அதை போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வந்துட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்பதான் மதியானம் ஆயிடுச்சு. அதனால நான் சாப்பிட உட்காந்துட்டேன். மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது நண்பர்களே, நான் பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு 1 மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் சொல்லி வந்திருந்தேன். பெருங்குளத்தூர்ல ஒரு பிஜி எடுத்து தான் தங்கியிருந்தேன். பிஜி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பிஜிலயும் சரி ஆபீஸ்லயும் சரி எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்க. அவங்க மூலியமா இந்த 1 மந்த் ஒரு நல்ல மெமரிஸ் கிடைச்சது எனக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த 1 மந்த் எப்படி போச்சுன்னே தெரியல. நான் மோஸ்டா யார்கிட்டயும் பேச்சு வச்சுக்க மாட்டேன். ஆனா இங்க சென்னைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லாவே சோஷியலைஸ் ஆயிட்டேன். எல்லார்ட்டையும் நல்லா பேச பழகிட்டேன். ஓகே, பேக் டு த கண்டென்ட். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்துச்சு. நானும் ட்ரெயின்ல ஏறி எனக்கு புக் பண்ண சீட்ல உட்காந்துட்டேன். இங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா என் பக்கத்துல ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரு. அவரு சென்சஸ் எடுக்க வந்த கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி உன் பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அதே சொல்றேன்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடியில 1947ல அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல அப்படின்னு அவரோட இளம் வயது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாரு. நடுவுல ஒரு கேப் விட்டு அவர் ஒய்ஃபு கிட்ட இருந்து முறுக்கும் தட்டவடையும் வாங்கி எனக்கு ஆஃபர் பண்ணாரு. பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு அது பத்தலன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்லட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்பி பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. எனக்கு சரியான தூக்கம். சரி, இவர் எப்பதான் பேசி முடிப்பாருன்னு சொல்லிட்டு நானும் அரை தூக்கத்திலே கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. சரி, நீ இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் பஸ்ஸை பிடிச்சி உட்காந்துட்டேன். நைட்டு சாப்பிடறதுக்குலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிழங்க வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என் ஊர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. நானும் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். நண்பர்களே, நான் எங்க இன்டர்ன்ஷிப் பண்றேன், அந்த இன்டர்ன்ஷிப்க்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் டிஎம்லயும் கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க. நானும் போன வீடியோல அதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நான் பெருங்குளத்தூர்ல கோடா டெக்னாலஜி சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்க லேர்ன் பண்ண கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஐஎன்டிஎம்எல் தான். இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எங்கேயும் அப்ளை எல்லாம் பண்ணல. ஐடி ஃபீல்ட்ல எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா கேட்டு ரெக்கமெண்டேஷன் மூலியமா வாங்கினதா இந்த இன்டர்ன்ஷிப். நான் இங்க ஒர்க் பண்ண போல அவங்களும் எனக்கு எந்த விதமான ஸ்டைபண்டும் தரல. நான் என்னோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்காகவும் ஜஸ்ட் ஒரு சர்டிபிகேஷனுக்காகவும் தான் இந்த 1 மந்த் இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். என்கிட்ட கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பேக் டு த கண்டென்ட். நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு பாயெல்லாம் வரிச்சு போட்டு படுத்து தூங்க ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தூங்கிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். பை கைஸ்.